ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எப்படி பேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் வந்து ஃபுல் மீல் நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. அதாவது கம்ப்ளீட்டாக நிறையா அமுத்தி அமுத்தி நம்ம வைக்கிற மாதிரியோ, அதே மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டோ நம்ம கொடுக்கவே கூடாது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹெவியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு தூக்கம் வரும். ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக தான் நம்மள இருக்கும். எப்பவுமே கொடுக்குற ஃபுட்டு வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நான் நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் கேட்டிருக்கேன். ஏன் நிறையா வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்து விடுறீங்கன்னா, அப்போ பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒன்று பிடிக்கலினாலும் இன்னொன்று சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. நம்ம எப்போ வந்து நிறையா சாய்ஸ் கொடுக்குறோமோ அப்போ வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணவும் மாட்டாங்க. டீச்சர்ஸ் ஆகிய எங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபுட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது தெரியாது. அப்போ இதில் ஒரு ஸ்பூன், அதில் ஒரு ஸ்பூன், இதில் ஒரு பீஸ் அப்படின்னு சாப்பிடும்போது அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க வயிறு வந்து ஹாஃப் ஸ்டொமக் ஆயிருந்திருக்கும். அப்போ நமக்கு தெரியாது எவ்வளோ தூரம் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அளவாக லிமிட்டடாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அளவாக என்ன கொடுக்கணுமோ, ஒரு செகண்ட் பிரேக்குக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து பழகணும். குழந்தைங்கள ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் நிறையா சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க. அப்படி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்கூல் டேஸில் இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு 1 வீக் டைம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன ஃபுட்டு செஞ்சுருக்கோமோ அதோட ஸ்மெல் தான் வரும். இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் இருக்காங்கன்னா அட் அ டைம் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு மிக்ஸ்டான ஸ்மெல் வரும். சில குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல் அக்செப்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். இதில் பாயில்டு எக்கு கொடுக்குறவங்களா இருந்ததுன்னா தயவு செஞ்சு பாயில்டு எக் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடாதீங்க. அப்படி கொடுக்குறதுனா எல்லோ எடுத்து வச்சுட்டு பாயில்டு ஒயிட் மட்டும் கொடுங்க. அது வந்து க்ளோஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் காரணம். வீட்டில் சாப்பிட்றாங்க ஆனால் ஸ்கூலில் சாப்பிட மாட்டேங்கிறாங்கங்கிறது இருக்கும். அப்புறம் சிப்ஸ் கொடுக்குறதோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறதோ, சம்டைம்ஸ் வந்து நைட்டில் வாங்குகிற பீஸா 1 or 2 பீசஸ் ரிமைனிங் ஆயிடுச்சுன்னா அந்த லெஃப்ட் ஓவரை காலையில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ளீஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்க பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். காலையில் வந்து இந்த சாசேஜ் எல்லாம் கொடுத்துடும் போது அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். நம்மளோட கல்ச்சரில் என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப லைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுத்து பாருங்கள். அதோட முக்கியமாக ஒன்று வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டீச்சர்ஸும் கேர்டேக்கரும் வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா 1 வீக்லேயே வந்து ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ்க்கு அட்ஜஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி டீச்சரும் கேர்டேக்கரும் மாறி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேவே அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபுட்டு மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 to 5 டேஸுங்கிறது வந்து ஓகேவான டைம் தாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சர் கூட பேசலாம், கொஞ்சம் சாப்பிட வைங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் குழந்தைங்களோட பேசும்போது மிரட்டக்கூடாது. நீ இன்றைக்கி சாப்பிடாமல் வந்தியா அப்படின்னு மிரட்டினாலே அடுத்த நாள் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால கைண்டாக பேசி நம்ம அனுப்புவோம். பிஃபோர் டே ஈவினிங்கே கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். சாப்பிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து உங்களோட ஹாப்பி ஃபேஸை காட்டுங்க. அம்மா பண்ணி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதே மாதிரி பண்ணித்தரேன். அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனாக வச்சுட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸை பார்த்த உடனே நீங்கள் ஸ்டார் அவங்க கையில் போடுற மாதிரி, ஸ்மைலி போடுற மாதிரி, நீங்கள் ஹாப்பியாக இருந்த மாதிரி ஒரு ஹக் கொடுங்க. அதுவே கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து குழந்தைங்க கிட்ட காட்டும்.